கர்மா பற்றி மேலும் பல குழப்பங்கள் ஏற்படுது. கர்மானா நல்லா புரிஞ்சுக்குங்க, அது நமக்கு தண்டனை கிடையாது. கர்மா என்பது நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயலுக்குமான எதிர்வினை, அவ்வளோதான். அந்த எதிர்வினை உங்களுக்கு வருது அப்படின்னா அது பனிஷ்மெண்ட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போய் ஏதாவது குறும்பு பண்ணால், எப்பா குறும்பு பண்ணினா உனக்கு கர்மா பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு பயப்படாது, கண்டுக்காமல் போயிட்டே விளையாண்டுகிட்டே இருக்கும், அதனுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் நம்ம பெரியவங்க தான் பார்த்தீங்கன்னா 6 அறிவு நல்லா முழுசாக மனம் பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு மேலே முழுசாக வளர்ந்துருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம். குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட போய் நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் அந்த குழந்தை கேட்காது, அது இயல்பாக இருக்கும். அந்த இயல்பாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, மனம் வேலை செய்யுதுன்னா அறிவு நல்லா மேலோங்கி இருக்கும்போது நம்ம செய்கிற எல்லா செயலும் சரி தப்பு பார்ப்போம். சரி தப்பு பார்த்து வாழும்போது கர்மா மட்டும் இல்லை, வீட்டில் செய்கிற குருமா கூட நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். பயம் இல்லாமல் இருங்க.